இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவை தேடி பயணத்தில் சம்பந்தமான சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் அறிவை தேடி புறப்படுகிறான் என்றால் அவன் பல தடைகளை, சிரமங்களை, கஷ்டங்களை கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு தடைகளை தாண்டி செல்வதுதான் அறிவை தேடி செல்வதற்குரிய பாதை. அது மிகவும் இலகுவான ஒரு பாதையாக இருக்க மாட்டாது இருப்போது. அதனை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களது ஒரு கவிதை மூலம் நான் இங்கு முன்வைக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது கவிதையில முதல் அடியில கூறுகிறார் என்னண்டா, மாஃபில் மகாமி லிதி ஆக்கலின் வதி அதபின் மின் ராஹத்தின் ஃபதஇல் அவ்தான வஅதரிப். அறிவும் தன்னடத்தையும் உள்ள ஒரு மனிதனுக்கு தான் இருக்கின்ற இடத்திலேயே அவனுக்கு நிம்மதியை அவன் தேட மாட்டான். அவன் அறிவை தேடி வெளியே செல்வது தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு மனிதன் எப்பொழுது தான் இருக்கின்ற இடத்தை விட்டு, அதை கூறுகிறார் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, ஃபதஇல் அவ்தான வஅதரிப். நீங்க இருக்கின்ற இடத்தை விட்டு, நீங்க வாழுகின்ற நாட்டை விட்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், பொது இடங்களை நோக்கி நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். அப்போதுதான் அங்குதான் உங்களுக்கான ராஹா, உங்களுக்கான நிம்மதி இருக்கும் என்று அறிவை தேடி செல்கின்ற மனிதர்களை பார்த்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது முதல் அடியில கூறுகிறார். அடுத்த அடி, சாஃபிர் தஜித் ஐவதன் அம்மன் துஃபாரிகுஹு வன்சப் ஃபஇன்ன லதீதல் ஐஷி ஃபின் நஸப். அதாவது கல்விக்காக சிரமப்பட்டு நீ புறப்படும் பொழுது நிறைய கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதாவது நாங்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது எங்களோட உறவினர்கள், குடும்பங்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். அவ்வாறு நாங்கள் பிரிந்து செல்கின்ற போது நாங்கள் யாரையெல்லாம் பிரிந்து செல்கின்றோமோ அவர்களது பிரதியீட்டை நாம் அங்கு கண்டுகொள்ளலாம். அதே நேரம் இவர் கூறுகிறார், வன்சப் ஃபஇன்ன லதீதல் ஐஷி ஃபின் நஸப். வாழ்க்கையின் சிரமத்தை அனுபவித்து, அதாவது பயணம்ன்றது உண்மையிலே கஷ்டமான ஒரு விடயம், சிரமத்துக்குரிய ஒரு விடயம்தான் பயணம் போவது என்பது. அந்த சிரமத்தை நாங்கள் கல்விக்காக சென்று நாங்கள் அதை முன்னோக்கினால்தான் வாழ்க்கையுடைய சுவை எங்களுக்கு புரியும். ஏனெனில் வாழ்க்கையுடைய சுவை இருப்பது கஷ்டங்களில் தான். ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறுவதில் சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வது. எனவே அந்த கஷ்டத்தை அந்த மனிதன் அனுபவித்தால் தான் வாழ்க்கையுடைய சுவையை அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். கஷ்டத்தில் தான் ஒரு மனிதனது வாழ்வின் சுவை அடங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த அடியின் மூலம் கூறுகிறார். அடுத்த அடியின் மூலம் இதற்கான பல உதாரணங்களை ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். இன்னி ரஅய்து வுகூஃபல் மாஇ யுஃப்ஸிதுஹு இன் சாஹ طاب وإن لم يجر لم يطب. நீர் அது தங்கி இருக்கின்ற நேரத்தில் அது யாருக்கும் பயனளிப்பதாக இருக்க மாட்டாது. நீர் எப்பொழுது ஓடுகின்ற அந்த நீர் தான் சுத்தமானதாகவும் மனிதனுக்கு பயன்படுத்துறதுக்கு தகுதியான நீராகவும் இருக்கும். அதே நேரத்துல அப்படி ஓடுகின்ற அந்த நீருக்கு தான் பெருமதி இருக்கும். மனிதர்களிடத்துல ஓடுகின்ற நீருக்கு தான் பெருமதி இருக்கும். தங்குகின்ற நீர் ஒருபோதும் பெருமதியானதாகவோ பிறருக்கு பயன்படுத்தக்கூடியதாகவோ அது ஒருபோதும் இருக்காது. எனவே ஒரு இடத்துல நாங்கள் தங்கி இருந்தோமானால் நாங்கள் எப்பொழுதும் இன்னொருவருக்கு பயனில்லாதவர்களாக தான் இருப்போம். நாங்கள் தேடி ஓடணும். எப்பொழுது நாங்கள் ஓடுகின்றோமோ அப்பொழுது நாங்கள் சுத்தமானவர்களாக, இன்னொருவருக்கு பயன்படுத்தப்படக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்த உதாரணம் அடுத்த அடிகள் மூலம் கூறுகிறார், வல் உஸ்து லௌலா ஃபிராகுல் அர்து மஃப்தருஸத் ஃபஸ்ஸஹ்மு லௌலா ஃபிராகுல் கௌஸி லம் யுஸிப். சிங்கங்களை பொறுத்தவரையில அது தன்னுடைய குகைக்குள்ள இருக்கும் வரைக்கும் அதுக்கு பெருமானம் இருக்காது. அது குகையை விட்டு வெளியேறினால்தான் அதற்குரிய பெருமானம் இருக்கும். அதாவது
அது வேட்டையாட வேண்டும் என்றால் அதுக்கு குகையை விட்டு வெளியே சென்றுதான் ஆக வேண்டும். குகைக்குள் இருந்தால் அது உண்பதற்கு உணவு இல்லாமல் இறந்து போகத்தான் வேண்டும். அதே போலத்தான் அம்புகள் அது அம்பாடியில் இருந்து வெளியில் எடுக்கப்பட்டால் தான் அதனுடைய இலக்கை நோக்கி சென்றடையும். அது அவ்வாறு அல்லாமல் அம்பாடிக்குள்ளேயே இருந்தால் அது ஒரு நாள் அதனுடைய இலக்கை சென்று அடையாது. அது எப்போது அம்பாடியை விட்டு வெளியே வந்து வில்லில் ஏறி இலக்கை சென்றடைகிறதோ அப்பொழுதுதான் அது பெருமானமுள்ள ஒரு அம்பாக மாறும். அடுத்த அடி மூலம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னொரு உதாரணத்தையும் கூறுகிறார். وَالشَّمْسُ لَوْ وَقَفَتْ فِي الْفُلْكِ دَائِمَةً لَمَلَّهَا النَّاسُ مِنْ عَجَمٍ وَمِنْ عَرَبٍ. அதாவது சூரியனை பொறுத்தவரையில சூரியன் உதிக்கும் மறையும், மீண்டும் உதிக்கும் மீண்டும் மறையும். அவ்வாறு இல்லாமல் சூரியன் எப்பொழுதுமே உதிர்த்த நிலையில் இருந்தால் அது எவ்வாறு இருக்கும்? மனிதர்கள் அதனை விரும்ப மாட்டார்கள். சூரியனை மனிதர்கள் வெறுத்து விடுவார்கள். அது அரபியாக இருந்தாலும் சரி, அஜமியாக இருந்தாலும் சரி என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். எப்பொழுது சூரியன் மறைந்து மீண்டும் வருகிறதோ அப்பொழுதுதான் மனிதர்கள் அதை விரும்புகிறார்கள். எனவே எந்த ஒன்றும் ஒரே இடத்தில் நிலைத்து இருப்பதை விட மறைந்து விட்டு மீண்டும் வந்தால் அது மனிதர்களது விருப்பத்திற்கு மிகவும் தகுந்த ஒன்றாக மாறுகிறது. அடுத்த அடிகள் மூலம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், வத்திபரு கத்துருபி முல்கா ஃபி அமாகினிஹி வல் உகூது ஃபி அர்திஹி நவ்உன் மினல் ஹதாப். அதாவது தங்கம் அது நிலத்துக்கு அடியில் இருக்கின்ற வரையில் மண்ணாகவே தான் இருக்கும். அது எப்பொழுது நிலத்தை விட்டு வெளியே வருகின்றதோ அப்பொழுதுதான் அந்த தங்கம் அதற்குரிய பெருமானத்தை அடைகிறது. அதே நேரம் ஒரு தாவரம், அதாவது வாசனை திரவியங்களை உருவாக்கக்கூடிய தாவரங்கள், சந்தனம் அது போன்ற அந்த தாவரங்கள் அந்த மரங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது சாதாரண மரங்கள் தான். ஏனைய மரங்களை போல அது ஒரு மரம் தான். அது எப்பொழுது காட்டை விட்டு வெளியே வருகிறதோ, அதாவது நாட்டுக்கு வருகிறதோ, மக்கள் பயன்பாட்டுக்காக வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த மரங்கள் அதனுடைய பெருமானத்தை அடைகிறது. எனவே நாங்கள் இருக்கின்ற இடத்தில் எப்பொழுதும் சாதாரணமாகத்தான் இருப்போம். நாங்கள் எப்பொழுது இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியேறுகிறோமோ அப்பொழுதுதான் எமக்கான பெருமானத்தை நாம் கண்டுகொள்ளலாம். எனவே இவ்வாறான பல உதாரணங்கள் மூலம் ஒரு மனிதன் அறிவை தேடி வெளியேறுவதன் மூலம் தன் பெருமானத்தை எப்படி அடைந்து கொள்கிறான் என்பதை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது கவிதை அடிகள்ல கூறுகிறார். அடுத்து இறுதியாக அவர் தனது கவிதை அடிகளை கூறுகிறார் என்னென்றால், فإن تغرب هذا عز مطلبه وإن تغرب ذاك عز كالذهب. நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியேறுகின்ற போதுதான் உங்களுடைய நோக்கம் கண்ணியமானதாக மாற்றப்படும். உங்களது இலக்கும் கண்ணியமானதாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு புதிய இடங்களை நோக்கி வெளியேற வேண்டும், புறப்பட்டு செல்ல வேண்டும். இதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கவிதை அடிகள் மூலம் கூறுகிறார்கள். ஒருவர் தங்கம் போன்று மின்ன வேண்டும் என்றால், தங்கம் போன்று பெருமதி மிக்க ஒருவராக மாற வேண்டும் என்றால் அவர் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும், புதிய பல விடயங்களை தேடி புறப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்குரிய பெருமானம் அங்கு கொடுக்கப்படுகிறது. எனவே நாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே தங்கி இருந்தோமானால் எமது தேடலுக்கும் இலட்சியத்துக்கும் ஒரு நாளும் பெருமானம் இருக்காது. எங்களோட தேடலுக்கும் இலட்சியத்துக்கும் நோக்கத்துக்கும் பெருமானம் வேண்டும் என்றால் நாம் வெளியேறி செல்ல வேண்டும். எனவே எமக்கான கண்ணியமும் எப்போது கிடைக்கப்பெறும் என்றால் நாம் வெளியேறி செல்ல வேண்டும். அதாவது கல்வியை தேடி நாம் பயணிக்க வேண்டும், புறப்பட வேண்டும். இதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது கவிதை அடிகள் மூலம் அறிவை தேடி புறப்படுங்கள் என்று பல உதாரணங்கள் மூலம் இங்கு குறிப்பிடுகிறார். எனவே அறிவை தேடி யார் புறப்பட்டு செல்கின்றாரோ அவரது பெருமானம் என்றும் உயர்ந்ததாகவே இருக்கும் என்று கூறி எனது நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 26. இமாம் அவர்கள் இக்கவிதையில் எடுத்து காட்டிய உதாரணங்கள் யாவை?
இமாம் அவர்கள் இக்கவிதையில் எடுத்துக்காட்டிய உதாரணங்கள் யாவை? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.